வணக்கம் நேயர்களே. எம்.எஸ். விஸ்வநாதர் ஒரே மெட்டை இரு கவிஞர்களிடம் கொடுத்து பாடல் எழுத சொல்ல அந்த இரு பாடலும் ஒரே மாதிரி இருந்ததால் கடைசியில் பெரிய குழப்பம் ஏற்பட்டு ஒரு பாடலை படத்திலிருந்து நீக்கியதால் கவிஞர் ஒருவர் கோபத்தில் உச்சத்திற்கு சென்றுள்ளாராம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் கடந்த 1963ஆம் ஆண்டு வெளியான படம்தான் நெஞ்சம் மறப்பதில்லை. கல்யாண்குமார், தேவிகா இணைந்து நடித்த இந்த படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதர், ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்திருப்பார்கள். படத்தின் அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருப்பார். அவருக்கு பஞ்சு அருணாச்சலம் உதவியாளராக இருந்துள்ளாராம். பாடல்கள் அனைத்தும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். பொதுவாக ஒரு பாடலுக்கு மெட்டு அமைக்கும் போது அந்த மெட்டு தொடர்பான குறிப்புகளை எழுத இருவர்கள் இருப்பார்களாம். அப்படிதான் நெஞ்ச மறப்பதில்லை பாடலுக்கு எம்எஸ்பி மெட்டு அமைக்கும் போதும் குறிப்பு எழுதிய இருவன் அந்த படத்தின் ஒரு பாடலுக்கான குறிப்பை கவியரசர் கண்ணதாசனிடம் கொடுத்துள்ளாராம். அந்த மெட்டுக்கு அவர், அழகுக்கும் மலருக்கும் ஜாதி இல்லை, நெஞ்சில் ஆசைக்கும் உறவுக்கும் வேதமில்லை, இரவுக்கும் பகலிடம் கோபமில்லை, இந்த ஏழையின் காதலின் பாவமில்லை என்ற பாடலை எழுதியுள்ளாராம். இந்த பாடல் ஓகே செய்யப்பட்டு பி. சுசீலா, பி. ஸ்ரீனிவாஸ் குரலில் பதிவு செய்யப்பட்டதாம். இதனைத் தொடர்ந்து அதே காலகட்டத்தில் முக்தா ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் வெளியான பூஜைக்கு வந்த மலர் என்ற படத்திற்கு இசையமைத்த எம்எஸ்வி கவிஞர் மாயவநாதனுக்கு ஒரு பாடல் கொடுத்துள்ளாராம். இந்த பாடலுக்கான மெட்டை கொடுப்பதற்கு பதிலாக அந்த இசைக்குறிப்பு எடுத்தவர்கள் நெஞ்ச மறப்பதில்லை படத்திற்கு கண்ணதாச பாடல் எழுதிய அதே மெட்டை மாயவநாதனிடம் கொடுத்துள்ளாராம். அவரும் அதற்கான பாடலை இலக்கிய நடையில் எழுதியுள்ளாராம். இந்த பாடலும் ஓகே செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இந்த பாடலையும் பி. சுசீலா பாடியுள்ளாராம். பாடும்போது இதே போன்ற ஒரு பாடலை இதற்கு முன்பே பாடி இருக்கிறோமே என்று யோசித்து பி. சுசீலா அது என்ன பாட்டு என்று ஞாபகம் வந்த பிறகு எம்எஸ்வியிடம் கூறியுள்ளாராம். அதற்குள் மாயவநாதன் எழுதிய திங்களுக்கு என்ன இந்த திருமணமோ என்ற அந்த பாடல் பதிவு செய்யப்பட்டு இலங்கை வானொலியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டுள்ளதாம். இதை பற்றி உண்மை தெரிந்த எம்எஸ்வி படத்தின் இயக்குனர் முக்தா ஸ்ரீனிவாசனை அழைத்து தவறு நடந்து விட்டது, இந்த பாடல் வேண்டாம், நான் வேறு பாடல் உங்களுக்கு பண்ணி தருகிறேன் என்று கூறியுள்ளாராம். இதனால் அந்த பாடல் படத்திலிருந்து நீக்கப்பட்டதால் கவிஞர் மாயவநாதன் இலக்கிய நடையுடன் ஒரு பாடலை நான் எழுதி கொடுத்தேன், ஆனால் அதை படத்தில் நீங்கள் வைக்கவில்லை என்று கோபப்பட்டுள்ளாராம். யாரோ செய்த தவறுக்காக எம்எஸ்வி சங்கடத்தில் ஆழ்ந்துள்ளாராம். ஸோ நேரில் இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.